விக்ன விநாயகாய நமக. மெய்யன்பர்களே, அடியேன் ராஜா வணக்கம். நாம் சென்ற பதிவில் துரோனுடைய ஆத்மா ஒளிமயமாக விண்வெளியாக நட்சத்திர வீதியில் சென்ற இடத்திலே நிறுத்தியிருந்தோம். இந்த இடத்தில் இந்த பதிவில் அந்த இடத்திலிருந்து தொடங்குகிறோம். கௌரவ சேனைகள் கதிகலங்கி மதிகலங்கி ஓடுவதைக் கண்ட அஸ்வத்தாமா காரணம் என்ன என்று கேட்டார். துரியோதனன் அழுது கொண்டே கிருபரை கூறுமாறு கேட்டுக்கொண்டான். கிருபர், மருமகனே, உன் பிதாவின் வதத்தை கருதிய மாதவர் அஸ்வத்தாமா ஹதம் என்று சொல்லச் சொன்னார். பீமன் சொன்னான், உன் பிதா நம்பவில்லை. தருமரை கேட்டார். உன் பேருள்ள யானை இறந்ததை வைத்து தர்மர் கூறினார். தந்தை துயரால் தளர்ந்தபோது அர்ஜுனனை தடுத்தும் கேளாமல் துருபதகுமாரன் உன் பிதாவின் தலையை வெட்டிவிட்டான் என்று கூறினார். தந்தையரது வதத்தை கேட்ட அஸ்வத்தாமா ஆளாள விஷம் உண்டவனைப் போல் சீறினான். ஆயுதத்தை கீழே எறிந்தவரை கொல்வதும் ஒரு அறமா? பாஞ்சாலகுமாரன் என் பிதாவை கொல்ல பிறந்தவன். என் பிதா போரில் மாண்டு வீர நாடு பெற்றார். ஆனால் என் பிதாவின் தலைமயிரை பிடித்து அந்த அதமன் கொன்றான் என்பதை நான் பொறுக்க மாட்டேன். தர்மமாகிய போர்வைக்குள் மறைந்து யுதிஷ்டன் பெரிய அநீதியை செய்துவிட்டான். நான் தெய்வத்தின் மீது ஆணையிடுகிறேன், இப்போது பாண்டவர்களை கொல்லுவேன். துரோணராகிய என் தந்தை எந்த நாராயண அஸ்திரத்தை விட முயற்சித்தாரோ அந்த நாராயண அஸ்திரத்தை நான் விட்டு பாண்டவர்களை வேருடன் அழிப்பேன். திருஷ்ட தூய்மனனையும் கொல்லுவேன் என்று கூறி ஆசமனம் செய்து நாராயண அஸ்திரத்தை விடுத்தார். அப்போது இடியும் மழையும் உண்டாயின. பூமி அசைந்தது, மலைகள் சிதறின, கடல்கள் கொந்தளித்தது, திசைகள் இருளால் மூடப்பட்டன, உயிர்கள் வாடின. தர்மர், அர்ஜுனா, இந்த உட்பதத்துக்கு காரணம் என்ன என்று கேட்டார். அர்ஜுனன், நாம் ஒரு பெரிய தவறு செய்துவிட்டோம். தர்மத்தின் வடிவாகிய தாங்கள் பொய் கலந்த உண்மையை உரைத்தீர். ஆச்சாரியார் அந்தனர், வயது முதிர்ந்தவர், ஆயுதங்களை எரிந்துவிட்ட யோகி. இவருடைய வதத்துக்கு நாம் காரணமாக இருந்தோம். இதைவிட மேலான குற்றம் என்ன இருக்கின்றது? அஸ்வத்தாமா அஸ்திரத்தில் பரசுராமருக்கு நிகரானவர், போரில் இந்திரனை ஒத்தவர், அறிவில் வியாழனை ஒத்தவர், வீரியத்தில் கர்த்த வீரியனுக்கு சமமானவர், திடத்தில் இமயம் போன்றவர், ஒளியில் அக்னிக்கு நிகரானவர், ஆழ்ந்த தன்மையில் கடல் போன்றவர், வேகத்தில் காற்றையொத்தவர், சினத்தில் யமனை நிகர்த்தவர். வாலி வதத்தில் ராமர் செய்தது போல் நாம் ஆச்சாரியர் வதத்தில் நெறி தவறினோம். அஸ்வத்தாமா நாராயண அஸ்திரம் விடுகின்றார். இனி வாழ்வு ஏது, உய்வுதான் ஏது என்று கூறினார். இதை கேட்ட பீமன், அர்ஜுனா, நீ காட்டில் வாழும் முனிவர்களைப் போல் பேசுகின்றாய். அதர்மம் செய்தவர்களை அதர்மத்தால் தான் அழிக்க வேண்டும், முல்லை முள்ளால் தான் குத்தி எடுக்க வேண்டும். நான் ஒருவனே என் கதையினால் அஸ்வத்தாமாவை கொல்லுவேன் என்றான். திருஷ்ட தூய்மனன், அர்ஜுனரே, நீர் என்னை நிந்திப்பது நியாயம் என்று. நான் அவரை கொல்லும் பொருட்டே வேள்வியில் வந்தவன். துரோணர் தனது அந்தன தர்மத்தினின்று தவறி அரச தர்மத்தை மேற்கொண்டார். ஆதலால் அழிக்கப்பட்டார். நீர் பீஷ்மரை கொல்ல காரணமாக நின்று கணைகளை எரிந்தீரே, அது மட்டும் நியாயமா? ஆதலால் இனி செய்வதை அறிந்து செய்வது சிறப்பு என்றான். சாத்யகி திருஷ்ட தூய்மனனை பார்த்து, அதமனே, குருத்ரோகி, உன் தலை வெடிக்கட்டும். உனக்கு நாணம் இல்லையா? உன் அண்ணனான சிகண்டி பீஷ்மவதம் புரிந்தான், நீ பிராமணவதம் புரிந்தாய். உன்னை நானே கொல்லுவேன் என்று கூறி கதாயுதத்தை எடுத்துக்கொண்டு சென்றான். திருஷ்ட தூய்மனன், சாத்யகி, உன்னை நீ திரும்பி பார்க்கவில்லையா? கையறுபட்டு பிரயோ உபேசம் செய்து கொண்டிருந்த புரிசிரவாவை கொன்றனையே, அதைவிட அநியாயம் வேறு உளதோ?
அருகில் வா, உன் மண்டையை உடைக்கிறேன் என்று கூறினான். கதையுடன் நெருங்கிய சாத்தியகியை பீமசேனன் கட்டி இழுத்து கொண்டு போனான். சகாதேவன் இருவருக்கும் சமாதானம் கூறினான். தருமரும் வாசுதேவரும் தடுத்து ஆறுதல் செய்தார்கள். நாராயண அஸ்திரம் வந்து பாண்டவ சேனையை எரிக்கத் தொடங்கியது. தருமர் அஞ்சினார். கண்ணபிரான், எல்லோரும் வாகனங்களை விட்டு கீழே இறங்கி விடுங்கள், ஆயுதங்களை கீழே வைத்து விடுங்கள், அஞ்சலி செய்யுங்கள், இந்த அஸ்திரத்தால் அல்லல் இல்லை என்றார். எல்லோரும் அப்படியே செய்தார்கள். நாராயண அஸ்திரம் ஆயுதம் இல்லாதவர்களை ஒன்றும் புரியாது என்பதை இங்கே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பீமன் மட்டும் மிகுந்த கோபத்தோடு, இதை நான் வணங்க மாட்டேன், இதை நான் அழிப்பேன் என்று சிம்மநாதம் புரிந்து எதிர்த்தான். ஆத்திரம் அஸ்திரம் அவன் அருகில் சென்றுவிட்டது. அங்கு ஒளி தோன்றியது. அர்ஜுனன் வர்ணாஸ்திரத்தில் சிறிது தணிந்தான். பீமனுடைய பேச்சு காற்றாலும் மூச்சு காற்றாலும் ஆத்திரம் சிறிது பின்வாங்கி, அஸ்திரம் சிறிது பின்வாங்கி மறுபடியும் பீமனை கொல்ல வந்தது. கிருஷ்ணர் அவனை வலித்து பிடித்து கீழே இறக்கி ஆயுதங்களை பிடுங்கி எறிந்துவிட்டு கையை கூப்புமாறு செய்தார். அஸ்திரம் திரும்பிவிட்டது. இதை அறிந்த அஸ்வத்தாமா, இந்த கணையை தந்தவரே உபாயத்தால் விலக்கிவிட்டார். துரியோதனா, இதனை இன்னும் ஒரு முறை விட்டால் விட்டவனையை கொல்லும் என்றார். பிறகு அஸ்வத்தாமாவும் திருஷ்ட துய்மனனும் போர் புரிந்தார்கள். மாளவ தேசத்து அரச குமாரனை பௌரவனை அஸ்வத்தாமா கொன்றார். அஸ்வத்தாமா அக்னி அஸ்திரத்தை வெடித்தார். அது எங்கும் நெருப்பு மலையை சிந்தி கொண்டு வந்தது. உடனே அர்ஜுனன் பிரம்மாஸ்திரத்தால் அதை விளக்கினான். அஸ்வத்தாமா தனது தெய்வ அஸ்திரங்கள் யாவும் வீணானதைக் கண்டு வில்லை எறிந்து விட்டார். தெய்வமும் பொய், மந்திரமும் பொய் என்று கூறி புறப்பட்டார். அங்கு வியாசமுனிவர் தோன்றினார். அஸ்வத்தாமா அவரை வணங்கினார். வியாசர், துரோணகுமாரா, மந்திரம் பொய் என்று, தெய்வமும் பொய் என்று, நாராயணர் உலகநாதர், கருணைக்கடல், ஆதிமூலம். அவர் 10 லட்சம் ஆண்டு சிவத்தை வேண்டி தவம் செய்தார். சிவமூர்த்தி அவருக்கு காட்சியளித்தார். நாராயணர் தேவதேவா, மகாதேவா, பிறப்பில்லாதவரே, எமக்கு அருள் செய்யும் என்று துதித்தார். சிவபெருமான் அந்த நாராயணருக்கு அருள் புரிந்தார். அந்த நாராயணர்தான் கண்ணன், நரன்தான் பார்த்தன், அர்ஜுனன் சிவலிங்க வழிபாடு புரிகின்றான். அதனால் சிவபிரானுடைய கருணைக்கு உரியவனாக திகழ்கின்றான். நீ பாவியாகிய துரியோதனனை சார்ந்ததனாலும் நீ சிவபூஜை செய்யாமையாலும் உனது மந்திர சக்தி குறைவுற்றது என்று கூறி தேற்றினார். அர்ஜுனன் வியாச முனிவரை கண்டு, முனிவரே, தினந்தோறும் அடியேன் போர் புரியும் போது ஒரு புண்ணிய மூர்த்தி திரிசூலத்தை ஏந்தி விடை மீது போய்கொண்டிருக்கிறார். அவர் கொன்ற பிறகு நான் கொல்லுகின்றேன், நான் கொன்றதாக கூறுகின்றார். இப்படி நாள்தோறும் நடைபெறுகின்றது. சூலம் ஏந்தி விடை மீது செல்லும் என் முன்னே போகின்ற அவர் யார் என்று வினவினார். வியாசர், தனஞ்சயனே, அவர்தான் கைலாசநாதர். அவர்தான் சகல வேதங்களுக்கும் எட்டாதவர், தேவர் மூவர்க்கும் தலைவர், பசுபதி. அவர் பெருமை யாவருக்கும் எட்டாதது. அவர்தான் 13வது நாள் இரவு கனவில் உனக்கு கண்ணபிரானாக அழைத்து செல்லப்பட்டு காணப்பட்டார். அத்தகைய சிவமூர்த்திதான் உனக்கு உதவி செய்தார் என்று வியாசர் கூறி அர்ஜுனனுக்கு சத்ருத்ரியம் சிவபரத்வம் என்று இரண்டையும் உபதேசித்தார். 15ஆம் நாள் இரவு சேனைகள் பாசறையை சேர்ந்தன. துரோணனுடைய வதத்தை குறித்து பெரிதும் வருந்தினார்கள். துரியோதனன், அன்புடையவர்களே, இனி நாம் என்ன செய்யலாம், ஆராய்ந்து கூறுங்கள் என்றான். அஸ்வத்தாமா கோரலுற்றார். நமது பக்கத்தில் இருந்த பெரும் தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள், மகாரதர்களும் மாண்டார்கள். சிறந்த வீரனாகிய கர்ணனை சேனாதிபதியாக செய்விப்போம். கர்ணன் மிக்க ஆற்றல் படைத்தவன், சூரன், வில் பயிற்சியில் தேர்ச்சி பெற்றவன் என்றார்.
துரியோதனன், கர்ணா, நீ என்பால் இணையற்ற அன்புள்ளவன். பீஷ்மரும் துரோணரும் மாண்டார்கள். அவ்விருவர்களும் பாண்டவர்களிடம் அன்புடையவர்கள். அதனால் அவர்கள் பாண்டவர்களை கொல்லுவதில் முழு முயற்சி செய்யவில்லை. நீ என்னுடைய உயிருக்கு நிகரானவன், நிகரில்லாத வீரன். நீ ஒருவனே எனக்கு வெற்றியை கொடுக்கும் திறமையுள்ளவன். முருகப்பெருமான் தேவர்களுக்கு சேனாதிபதியாக இருந்ததே போல் நீ எங்களுக்கு சேனாதிபதியாக இருப்பாய். உன்னை கண்ட பாண்டவர்களும் பாஞ்சாலர்களும் திருமாலை கண்ட அசுரர்களைப் போல் ஓடப்போகின்றார்கள் என்று கூறினான். கர்ணனை சிறந்த பீடத்தில் இருத்தி மந்திரபூர்வமாக தங்க குடத்தில் நீரால் அபிஷேகம் செய்தார்கள். கர்ணன் நிரம்ப தான தர்மங்களை செய்தான். கர்ணன், துரியோதனா, நான் தனஞ்சயனையும் சேனைகளையும் அழிப்பேன். நீ இந்த பூமியை இனிது அரசு புரிவாயாக என்றான். அப்போது கர்ணன் இரண்டாவது சூரியனைப் போல் காட்சியளித்தான். ஒளிப்பதிவாளர் மகுடேசுடன் உங்கள் ராஜா. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.